ಪ್ರಾರ್ಥನೆ. ಓಂ ಸದಾಶಿವಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರುಪರಂಪರಾಂ. ಶ್ರುತಿಸ್ಮೃತಿಪುರಾಣಾನಾಂ ಆಲಯಂ ಕರುಣಾಲಯಂ ನಮಾಮಿ ಭಗವತ್ಪಾದಂ ಶಂಕರಂ ಲೋಕಶಂಕರಂ. ಶಂಕರಂ ಶಂಕರಾಚಾರ್ಯಂ ಕೇಶವಂ ಬಾದರಾಯಣಂ ಸೂತ್ರಭಾಷ್ಯಕೃತೌ ವಂದೇ ಭಗವಂತೌ ಪುನಃ ಪುನಃ. ಈಶ್ವರೋ ಗುರುರಾತ್ಮೇತಿ ಮೂರ್ತಿಭೇದ ವಿಭಾಗಿನೇ ವ್ಯೋಮವದ್ವ್ಯಾಪ್ತದೇಹಾಯ ದಕ್ಷಿಣಾಮೂರ್ತಯೇ ನಮಃ. ಗುಕಾರಸ್ತು ಅಂಧಕಾರೋ ವೈ ಋಕಾರಸ್ತನ್ನಿವರ್ತಕಃ ಅಂಧಕಾರ ನಿರೋಧಿತ್ವಾತ್ ಗುರುರಿತ್ಯಭಿಧೀಯತೆ. ஹரி ஓம். ஒரு எந்த கேள்வி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பிளே பண்றேன், அது உங்களுக்கு கேக்குதா பாருங்க. நமஸ்காரம். இந்த இதுலயும் ஒரு கேள்வி. இப்போ ஜோதிஷம்ங்கிறது நல்ல ஒரு சயின்ஸ், ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஜோதிஷம் இந்த பொருத்தம் பார்க்குதல், கல்யாணத்துக்காக ஒத்து பார்க்கறது, ஜாதகம் ஒத்து பார்க்கறது, இதெல்லாம் ஜாதகம் பார்க்கறதும் கல்யாணத்துக்கு பார்க்கறதும் தேவையா? ஏன்னா வேதங்கள்லயோ நம்ம உபநிஷத்துலயோ எங்கேயாவது இது ஜோதிஷத்தை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்களா? கல்யாணத்துக்காக ஒத்து பார்க்கறது இருக்குதான்? ஏன்னா கதைகள் வழியா கேட்கும்போது விவாகம், சுயம்பரம், பாணிகிராகம் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். மனப்பொருத்தத்தை பார்த்து 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்க, அதுக்குள்ள ஒரு சடங்கா இருக்குது. இந்த ஜாதகம் பார்த்து அதை வச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் அது எவ்வளவு தூரத்துக்கு சரியா இருக்கு? அதை பத்தி ஒரு சின்ன குழப்பத்துல இருக்கேன். அதை பத்தி தெளிவுபடுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம பகவத்கீதா கிளாஸ்ல அதை எங்கேயாவது இன்க்ளூட் பண்ண முடியும்னா அப்படி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். இப்போ வேதங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடிப்படை நூல்கள் வேதங்கள். இந்து சமயத்துல அதை ஒட்டிதான் மீதி எல்லா நூல்களும் அதனுடைய கிளையாகவோ அதற்கு உதவுறதாகவோ அதுல இருந்து கடன் வாங்கினதாகவோ இந்த மாதிரிதான் மற்ற நூல்கள் எல்லாம் எழுதப்படுது. வேதங்களுக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது கேட்டு கேட்டு படிப்பாங்க. சாமிஜி வாய்ஸ் கட் ஆச்சு. நான் பேசுறது கேக்குதா? இப்போ ஆமா, ஓகே. அது மோடம் ஏதோ ஒரு மக்கர் பண்ணுது. இப்போ ஸ்ருதி கேட்டு கேட்டு படிக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்துல வேதங்களுக்கு ஸ்ருதிகள்னு பேரு.
அது ஏன் அப்படி கேட்டு படிக்கிற பழக்கம் இருந்தது, இன்னமும் கடைபிடிக்கப்படுதுங்கிறதுக்கு பின்னாடி எல்லாம் காரணங்கள் இருக்கு. அந்த ஸ்ருதிகளை ஓர்ம வச்சு, ஞாபகம் வச்சு, நினைவுல வச்சு, அதை தழுவி எழுதக்கூடிய நூல்களுக்கு ஸ்மிருதிகள்னு பேர். பொதுவா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லும் போது வேதங்கள் அல்லாத எல்லா நூல்களுமே வந்துடும். இதிகாசம், புராணம், தர்மசாஸ்திரங்கள், சூத்திரங்கள் எல்லாமே வந்துடும். ஆனாலும் ஸ்மிருதிகள் அப்படிங்கிற பேர்ல மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, இந்த மாதிரி சில ஸ்மிருதி நூல்களும் இருக்கு. பொதுவா அவைகள் இந்தியன் பீனல் கோடு மாதிரியான நூல்கள், அரசியலமைப்பு சட்டம் மாதிரியான நூல்கள். பொதுவா மனுஸ்மிருதி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப பிரபலம், அநியாயத்துக்கு விமர்சிக்கப்படுகிற ஒரு நூல். இந்த வேதங்கள் 4. இந்த வேதங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி, வேதங்களை படிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்துறதுக்கு ஒரு 6 விஷயங்கள் நம்ம படிக்கணும். ஒரு பிரிலிமினரி ஸ்டடி அப்படின்னு வேணா சொல்லலாம். இப்போ கணக்கு படிக்கணும் அப்படின்னா வாய்ப்பாடு படிக்கணும். இல்ல இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எல்லாம் போயிட்டோம்னா டேபிள்ஸ், லாகிரதம் டேபிள்ஸ் ஒண்ணு படிக்கணும், இல்ல புக்காவது பக்கத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம், அது ஒரு 6 நூல்கள் இருக்கு, அல்லது 6 பிரிவு. அத வேத அங்கங்கள்னு சொல்லுவாங்க. வேதம்னு ஒண்ணு இருக்கு, வேத அங்கங்கள் ஒண்ணு இருக்கு, 4 மறை, ஆரங்கம், ஆனாய் நீயே அப்படின்னு சைவ ஸ்தோத்திரத்துல வருது. தேவாரமா அல்லது திருவாசகமான்னு மறந்துட்டேன், பல இடங்கள்ல வருது. இது ஒரு இடம். எல்லா சாஸ்திரங்கள்லயும் தமிழ் இலக்கியங்கள்லயும் 4 வேதம் 6 அங்கங்கிறத பத்தி பேசப்பட்டிருக்கு. அப்புறம் அதுல உபவேதம்னு ஒண்ணு இருக்கு, அது வேற. அந்த உபவேதத்துல ஒண்ணுதான் அர்த்த சாஸ்திரம். நாம வியாழக்கிழமை அந்த வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறோம் வைதிக சமயம் குரூப்ல. அல்லாம ஆயுர்வேதம் இருக்கு, தனுர்வேதம் இருக்கு, காந்தர்வ வேதம் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் துணை வேதங்கள், அத உபவேதம்னு சொல்றோம். இந்த வேதம் படிக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் படிக்கிறதுக்கு தேவையான தகுதி, ப்ரிப்பரேஷன் நமக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி நாம படிக்கிறது தான் இந்த 6 அங்கங்கள். இந்த 6ம் படிச்சாதான் வேதத்தை புரிஞ்சுக்க முடியும். வேதம் சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்போ சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழிய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும். அப்ப அந்த மொழியினுடைய எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், உச்சரிப்பு, வாக்கிய இலக்கணம், செய்யுள் இலக்கணம், பொருள் இலக்கணம், இதெல்லாம் நம்ம படிக்கணும். எல்லாரும் நம்ம நாட்டுல எல்லா பாஷைக்கும் அது இருக்கு. முக்கியமா சமஸ்கிருதம், தமிழுக்கெல்லாம் அது இருக்கு. தொல்காப்பியத்துல இருக்கு, பாணினியில இருக்கு. அப்போ சிக்ஷா, அந்த 6ல முதல்ல உள்ளது சிக்ஷா. சிக்ஷா கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு அந்த 6 சொல்லுவாங்க. சிக்ஷா அப்படிங்கிறது ஒலி இலக்கணம். ஆ அப்படின்னா எப்படி உச்சரிக்கணும், இம் அப்படின்னா எப்படி உச்சரிக்கணும், ஆ எப்படி உச்சரிக்கணும், க க க க எப்படி உச்சரிக்கணும், இத பத்தியான நாக்கு எங்க இருக்கணும், சத்தம் எந்த இடத்துல இருந்து பிறக்கணும், வாய் வழியா சத்தம் விடணுமா, மூக்கு வழியா சத்தம் விடணுமா, சத்தத்தை பிடிச்சு விடணுமா, ஃப்ரீயா விடணுமா, இந்த மாதிரிப்பட்ட டீடைல் எல்லாம் சொல்லக்கூடியது சிக்ஷா, ஒலி இலக்கணம். பொதுவா ஒலி இலக்கணம் படிச்சவங்களுக்கு ப்ரொனன்சியேஷன்ல, உச்சரிப்புல பிரச்சனை எதுவும் வராது. ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்ல ஒரு 3 எழுத்து இருக்கு.
ரெண்டு 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 செட் அப்படி இருக்கு. ஒரு செட்டு இல்லு, இன்னொன்னு எள்ளு, இன்னொன்னு இழு. இல்ல லக்காரம் சொல்லும் போது இல்லுன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, அதனால அது லக்காரம் அப்படின்னு சொல்றேன். லக்காரம் சொல்லும் போது நுனி நாக்கு பல்லுல உள்ளாடி படணும். அதாவது ஒரு 10-15 டிகிரியில அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்காரம் சொல்லும் போது ஒரு 30 டிகிரி 40 டிகிரியில நுனி நாக்கு உள்ள போய் மேல் அண்ணத்துல சதைய தொடணும். ழகாரம் சொல்லணும்னா நுனி நாக்கு மேல் அண்ணத்துல ஒரு 90 டிகிரி அதுக்கு மேல எல்லாம் போகலாம். மேல் அண்ணத்தை தடவணும். ழா அப்படின்னு வரும். தொட்டும் தொடாமலும் தடவி சொன்னா ழா. அப்போ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நாம உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு துல்லியமா இருக்கும். சிக்ஷாங்கிறதுல அது மட்டும் இல்ல, எந்த எழுத்துக்கு எது தேவதை, எத்தனை மாத்திரை, இந்த மாதிரி விவரங்களும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு தமிழில நிறைய பேர் ஐ ஔ அப்படிம்பாங்க. ஆனா தமிழ் இலக்கணப்படி ஐ ஔ ரெண்டுக்கும் 2 மாத்திரையாகும். அப்ப நீங்க ஐ சொன்னா போராது, ஐ ஔ அப்படின்னு சொல்லணும். அப்பதான் 2 மாத்திரை ஆகும். இல்லாட்டா அ இ மாதிரி ஐ ஔ சொன்னீங்கன்னா ஒரு மாத்திரை தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது சிக்ஷா. தைத்திரியோ உபநிஷத்துல 3 வள்ளி இருக்கு. அதுல ஒரு வள்ளிக்கு பேரே சிக்ஷா வள்ளி அப்படிங்கிறது. பாணினி இதுக்கு ஒரு பல பாணினியுடைய இலக்கணங்கள் பல நூல்களா இருக்கு. அதுல ஒரு இலக்கணம் சிக்ஷா அப்படிங்கிறது, ஒலி இலக்கணத்தை பத்தி. அடுத்தது வியாக்கரணம், இலக்கணம். எழுத்துக்கள் எப்படி ஒண்ணு கூடி வார்த்தைகளை உருவாக்கும், வார்த்தைகள் ஒண்ணு கூடி எப்படி வாக்கியங்களை உருவாக்கும், பிரசன்ட் டென்ஸ்னா என்ன, பாஸ்ட் டென்ஸ்னா என்ன, பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது வியாக்கரணம், இலக்கணம்னு தமிழ்ல சொல்றோம். நிருத்தம், ஒவ்வொரு சொல்லுக்கும் எத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்கலாம். பொதுவா நம்ம நாட்டு ஸ்டைல் என்ன அப்படின்னா நிகண்டு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அகராதி அப்படிங்கிறது நம்ம நாட்டுல அவ்வளவு புழக்கத்துல இல்லை. அகராதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா பிரபலமாக இருந்தது நிருத்தம் அல்லது நிகண்டு. அமரகோஷம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல இருக்குது. திவாகர நிகண்டு, பிங்கல நிகண்டு அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்ல உள்ளது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் அடிப்படையில, இதுக்கு ஆங்கிலத்துல திசாரஸ் சொல்லுண்டு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்களுக்கு அது ஒரு புக்கா இருக்கும். டிக்ஷனரி திசாரஸ். திசாரஸ் தான் நம்ம நிகண்டுன்னு சொல்றோம். பொருள் அடிப்படையில வார்த்தைகள் தொகுக்கப்பட்டிருக்கும். பொதுவா அவங்க கடவுள்ல ஆரம்பிப்பாங்க. கடவுள்ல ஆரம்பிச்சு கடவுளுக்கு எத்தனை விதமான வார்த்தைகள் கடவுளை குறிக்கும் அப்படின்னு போய் அங்கிருந்து படிப்படியா உலகம், உயிர்கள் இப்படி எல்லாம் போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, அந்த மெத்தடாலஜில போவாங்க. இதுல என்ன அப்படின்னா கவிதை எல்லாம் எழுதக்கூடியவங்களுக்கு, கவிஞர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்ச உடனே அது சம்பந்தமான எல்லா வார்த்தைகளும் மண்டையில உதிச்சிரும். அப்ப அந்த இடத்துல இலக்கணப்படி எந்த வார்த்தை போட்டா பொருத்தமா இருக்குமோ அதை போட்டுருவாங்க. அந்த ஒரு பிரில்லியன்ஸ் கவிதை எழுதுறதுக்கு நிகண்டு ரொம்ப பொருத்தமா இருக்கும், உதவியா இருக்கும். அதுக்கப்புறம் சந்தஸ். சந்தஸ் அப்படின்னா இலக்கிய அமைப்பு. இப்ப தமிழ்ல வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு வச்சிருக்கிறோம். அப்புறம் வெண்பாவிலையும் துணை வகைகள் இருக்கும். இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தர்ம, திருக்குறள் சொல்றேன், திருக்குறள் வேணா சொல்லி முடிச்சிருவோம்.
வெண்பால ஒரு வகைதான் திருக்குறள். அதாவது குறள் வெண்பால ஒரு வகையான குறட்பாக்களால் ஆனதுனால அது குறள்னு பேர் வந்தது. அதை வச்சு அந்த நூலுக்கே திருக்குறள்னு பேர் வந்துட்டது. 4 அடி, ரெண்டாவது அடியில 4 சீர், ரெண்டாவது அடியில 3 சீர், அப்படி 2 அடியில 7 சீர்ல முடிஞ்சிடும். அதனால அதுக்கு குறள் பா அப்படின்னு பேர் வந்தது. இது மாதிரி 8 எழுத்து உள்ள 3 பாகம் இருந்ததுன்னா அதுக்கு காயத்ரி அப்படின்னு பேர். உண்மையிலேயே காயத்ரி மந்திரத்துக்கு பேரு சாவித்ரி மந்திரம். சவிதா அப்படின்னா சூரியன், சூரியனை பத்தின மந்திரம் அப்படிங்கறனால அதுக்கு சாவித்ரி மந்திரம்னு பேரு. ஆனா அது காயத்ரி சந்தஸ்ல இருக்கிறதுனால காயத்ரி அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்து போச்சுது. எப்படி திருக்குறளுக்கு குறள்னு பேர் வந்துட்டதோ அதே மாதிரி சாவித்திரி மந்திரம் காயத்ரின்னு பேராகி போச்சு. ஆனா காயத்ரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் காயத்ரி மந்திரம் இருக்கிறதுனால நாம இப்ப என்ன பண்றோம், சூரிய காயத்ரி, விஷ்ணு காயத்ரி, ருத்ர காயத்ரி, ஷண்முக காயத்ரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இது காயத்ரிங்கிறது ஒரு சந்தஸ். நமக்கு பகவத்கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகவத்கீதைன்னு சொல்ல வந்து என் வாயில திருக்குறள் வந்துருது. பகவத்கீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவக மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சய. இது வந்து 8 எழுத்துள்ள 2 பாகம் உள்ள 2 அடிகள் இருக்கும். இப்படி இருக்கிற இதுக்கு அனுஷ்டுப் அப்படின்னு பேரு. இன்னும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் உண்டு. நான் நமக்கு ஏத்த அளவுல சுருக்கமா ரூல்ஸ் சொல்றேன். அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு டெஃபினிட் ஆர்டிகிள், இன்டெஃபினிட் ஆர்டிகிள் போடணும், ஏ அண்ட் தி போடணும். வாத்தியார் என்ன பண்ணுவாரு, நம்மள மாதிரி மரமண்டைகளுக்கு சௌரியமா ஏஇஐஓயு வந்தா ஆன் போடு, மீது எது வந்தாலும் ஏ போடு அப்படிம்பார். அது சரியான இது இல்ல, அது ஒரு குறுக்கு வழி. அது மாதிரி நான் இப்போ அனுஷ்டுப் சந்தஸ் சொன்ன விளக்கம் வந்து ஒரு குறுக்கு வழி. இப்போ கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவஹ பிச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதா. இப்படி ஒரு ஸ்லோகம் 7 அல்லது 8வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல. இந்த மாதிரி ஸ்லோகங்களும் கீதையில அங்கங்க வருது, இடையிடையே வருது. இத வந்து திரிஷ்டுப் சந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். 11 எழுத்து இருக்கக்கூடிய 2 பாகம் உள்ள 2 அடிகள் உள்ளது. இப்படி காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், திரிஷ்டுப், பிருகதி, பங்கி, இப்படி ஒரு 7 சந்தஸ பத்தி சந்தியாவந்தன மந்திரத்துல நாம சொல்றோம். ஆனா நிறைய சந்தஸ்கள் உண்டு, கிளை சந்தஸ்கள் எல்லாம் உண்டு. இப்படி செய்யுள் இலக்கணத்தை சொல்லக்கூடியதுக்கு சந்தஸ்ன்னு பேர். காயத்ரிங்கிறது ஒரு சந்தஸ், திரிஷ்டுப்ங்கிறது ஒரு சந்தஸ், அனுஷ்டுப்ங்கிறது ஒரு சந்தஸ். தமிழில தொடை, அப்படி தொடை இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. அப்போ சிக்ஷா, வியாக்கரணம், நிருத்தம், சந்தஸ். அப்புறம் நம்முடைய சௌகரியத்துக்காக வேண்டி கல்பத்தை சொல்றேன். கல்பம் அப்படிங்கிறது ஒரு யாக யஜ்ஞங்கள் பண்ணும்போது அதுல அந்த ஹோமகுண்டம் எப்படி இருக்கணும், அந்த மண்டபம் எப்படி இருக்கணும், என்னென்ன மந்திரங்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும், என்ன ஹோமத்துல என்ன மந்திரங்கள் சொல்லணும், இந்த மாதிரிப்பட்ட விவரங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது கல்பம். கடைசியா 6வதா ஜோதிஷம். பொதுவா ஜோதி அப்படின்னா ஒளி. வானத்தில் உள்ள பொருட்கள் பொதுவாக ஒளிரக்கூடியவை. அந்த ஒளிரக்கூடிய பொருட்களை பற்றிய விஞ்ஞானம், அறிவியல்ங்கிறதுனால அதுக்கு ஜோதிஷம் அப்படின்னு பேரு. இது எதுக்காக வேண்டி அப்படின்னா, நாம சந்தியாவந்தனம் பண்ணணும், 3 வேளை பண்ணணும். இதே மாதிரி நித்திய கர்மங்கள், நைமித்திய கர்மங்கள் இதெல்லாம் செய்யறதுக்கு, அல்லது காமிய கர்மங்கள் எல்லாம் செய்யறதுக்கு உகந்த நேரம் பார்த்து நாம அந்த விஷயங்களை செய்யறதுக்காக வேண்டி, அந்த காலத்துல டைம் பீஸ் எல்லாம் கிடையாது,
அதனால வானத்தை பார்த்து சூரியனுடைய போக்கை பார்த்து அவங்க காலம் கணிக்கிற முறை வச்சிருந்தாங்க. இதுல இருந்து அவங்க கிளைமேட்டை கூட கணிச்சிருவாங்க. மழை பெய்யுமா பெய்யாதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட பஞ்சாங்கம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஒரு டெக்னாலஜி. 5 அங்கங்கள் இருக்கிறதுனால அதுக்கு பஞ்ச அங்கம்னு பேரு. 4 நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் அப்படிங்கிற 5 விஷயங்களை சொல்றதுனால அதுக்கு பஞ்ச அங்கம் உள்ளதுனால பஞ்சாங்கம்னு பேரு. அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. கிரகணம் எப்ப இருக்கு, கிரகண நேரத்துல ஜபம் பண்றதுல ரொம்ப விசேஷம். அப்ப கிரகணம் எப்ப உண்மையிலே இருக்குது, அதுக்கு முன்னாடி சூரிய கிரகணமா இருந்தா அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடியே தீட்டு தொடங்கிரும், அது முடிச்சு எவ்வளவு நேரம் தீட்டு இருக்கும். சந்திர கிரகணத்துக்கு அது மாதிரி முன்னாடி எவ்வளவு நேரம், பின்னாடி எவ்வளவு நேரம், அப்ப நம்ம எந்த நேரத்துல என்ன பண்ணணும். இன்னைக்கு என்ன பிறைய பார்த்து கணக்கு போட முடியாம நிறைய பேர் இருக்காங்க. கேட்டா நாங்க தான் சயின்ஸ்ல உச்சம், எங்களை பார்த்துதான் உலகமே சயின்ஸ் படிச்சது அப்படின்லாம் கதாடிப்பாங்க. ஆனா அவங்க பண்டிகை என்னைக்கு வருதுன்னு சொல்ல தெரியாது. கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு லீவ் அறிவிக்கணும், நாளைக்கு இன்னொரு லீவையும் சேர்த்து அறிவிக்கணும். இந்த கதை போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம நாட்டுல பாருங்க, சயின்டிஸ்ட் கூட சூரிய கிரகணத்தை இத்தனை அட்வான்ஸா சொல்ல முடியாது. நம்முடைய பஞ்சாங்கங்கள்ல சொல்லி இருக்கோம், அது துல்லியமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள், இதெல்லாம் ஜோதிஷத்துக்கு கீழே வர்றதுதான். பிருகத் பராசர ஹோரா நம்மை படிக்கிற இந்த பகவத்கீதை கிருஷ்ணனால சொல்லப்பட்டாலும் அதை எழுதுனது வியாசர். அந்த வியாசர் அவருக்கு பாதராயணர், கிருஷ்ண தொய்வாயனர் அப்படிலாம் பேர் உண்டு. வேத வியாசர்னு அவர் சொல்லுவாங்க. அவருக்கு அப்பாவாக கருதப்படுறவர் பராசரர். அவரு எழுதின ஜோதிஷ புத்தகத்துக்கு தான் பிருகத் பராசர ஹோரா அப்படின்னு பேரு. அந்த பிருகத் பராசர ஹோரா புஸ்தகத்தை அடிப்படையா வச்சு ஒரு சாப்ட்வேர் தயார் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிட சாப்ட்வேர்ல அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். PV நரசிம்மராவ், நம்ம பிரதம மந்திரி இல்ல, வேற ஒருத்தர், ஜெகநாத் ஹோரா அப்படின்னு ஒரு சாப்ட்வேர் பண்ணியிருக்காரு. அது இலவசமாகவே அவர் கொடுக்குறாரு. அவருடைய சைட்ல போய் நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். துரதிருஷ்டவசமா அந்த சாப்ட்வேரை நிறைய பேர் விற்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இலவசமா கிடைக்கிற சாப்ட்வேரை இவங்க எடுத்து நல்ல வித்து காசு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பிருகஸ்பதிகளா ஜோதிடர்கள் இருக்காங்க போல. சரி, அந்த பிருகத் ஜெகநாத் ஹோரா சாப்ட்வேர் பிருகத் பராசர ஹோரா அடிப்படையா வச்சு பண்ணது. அதுல வேற பல ஜோதிட ஜாம்பவான்களுடைய மெத்தட்ல கணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க. அதனால சில பேருக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும், கூடுதல் வசதி இருக்கிறதுனால. அந்த PV நரசிம்மராவ் அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அதுல சில சமயங்கள கணிப்பெல்லாம் போடுவார். முதல் கொரோனா வரும் அப்படிங்கிறது, 2வது கொரோனா எப்ப வரும் அப்படிங்கறதெல்லாம் அவரு முன்கூட்டியே சொல்லியிருந்தார். நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லுவார், முன்கூட்டியே சொல்லுவார். பிஜேபி பெங்கால்ல ஜெயிக்காது அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிட்டார். அவர் அந்த சாப்ட்வேரை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி விஷயங்களை கணிக்கிறார். அந்த பிருகத் பராசர ஹோரா அல்லாம நமக்கு வரலாற்றுல என்ன தெரியுதுன்னா, பிருகு முனிவர் ஜாதகத்துல, அதாவது வானியல் அறிஞரா இருந்திருக்கார். அப்படியே அந்த பரம்பரை குப்தர்கள் ஆட்சி காலத்துல, இந்தியாவில இருக்கக்கூடிய பொற்காலம் அப்படின்னு கருதப்படக்கூடிய குப்தர்கள் ஆட்சி காலத்துல ஆரியப்பட்டர், சரகர், சுஸ்ருதர், லீலாவதி, பாஸ்கரர், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வாழ்ந்தது அந்த குப்தருடைய ஆட்சி காலம். அந்த ஆரியப்பட்டர் கால வரையிலும் நாம இந்த ஜோதிட அறிவியல்ல ரொம்ப கைதேர்ந்திருந்திருக்கோம். இந்த ஜோதிட அறிவியலுக்கு ஒரு உதாரணமாக இன்னைக்கும் விளங்கி கொண்டு இருக்கிற நிறைய கட்டடக்கலைகள் உண்டு. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சூரிய ஒளி பகவான் காலில் விழும், இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்ப ராமர் கோவில்ல கூட அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. கோனார்க் கோவில் ஒரு உதாரணம். இது கோவில்கள்ல சிற்ப கலைகள்லயே இத இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய வானியல் அறிவை. மற்றபடி
இன்னொரு உதாரணம் சொல்றாருந்தா ஜந்தர் மந்தர். இது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே அதுக்கு பேரு வந்து எந்திர மந்திரம். யஜயோகோ அபேதக. அது நம்ம தமிழ்ல ரலயோகோ அபேதக. ராவும் லாவும் மாத்தி மாத்தி சொல்லுவோம். மரக்கறி சொல்லணும், நம்ம மலக்கறி சொல்லுவோம். சுவர் சுவல் சொல்லணும், நம்ம சுவர் சொல்லுவோம். இந்த மாதிரி ராவ லாவ மாத்தி சொல்றது இருக்கு. இத மாதிரி ஒவ்வொரு பாஷையிலையும் சில விசித்திரம் இருக்கு. மதுரையில எம்பளது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குருத, மருத, குருத அந்த மாதிரி சொல்ற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். வங்காளத்துல வந்து அவங்களுக்கு பா சொல்றதுக்கு பதிலா பா சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு பெங்கால், விவேகானந்தர், வேதம் இப்படிதான் சொல்லுவாங்க. வங்காளம், ஒரிசா கொஞ்சம் நிறைய ஒற்றுமை உண்டு. இந்த பகுதியில யாவும் ஜாவும் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. யவனர்கள் சொல்லணும்னா ஜவனர்கள் சொல்லுவாங்க, எதுக்குலம் சொல்லணும்னா ஜதுக்குலம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இதுலதான் இந்த எந்திர அப்படிங்கிற வார்த்தை ஜந்திர ஆகி ஹிந்தியில அது ஜந்தர் ஆயிட்டது. இந்த ஜந்தர் மந்தர் வந்து டெல்லியில இருக்கு, நமக்கு தெரியாது, அடிக்கடி போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அல்லாம இந்தியா முழுக்க பல இடங்கள்ல இருக்கு. இந்த ஜந்தர் மந்தர் முழுக்கவே கோள்களுடைய போக்கு, மாதங்களுடைய போக்கு, நட்சத்திரங்களுடைய போக்கு, சூரியனுடைய போக்கு, இதெல்லாம் ஒரு ஆர்கிடெக்ட் மூலமா கணிக்கிற முறை. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணுமா இருந்தா, கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை போயிருந்தீங்கன்னா, அங்க அந்த கிழக்கு பக்கத்துல உத்தராயணம், தட்சிணாயனம், சூரியனுடைய போக்கு, உதயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சு போட்டிருப்பாங்க. ஒரு கருத்த கல்லுல வரைஞ்சு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அமைப்புக்கு தான் ஜந்தர் மந்தர்னு பேரு. இன்னைக்கு அதெல்லாம் எவ்வளவு துல்லியமா பராமரிக்கப்படுதுங்கிறது தெரியாது. அதனால இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு ஹிந்துவினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஒரு உதாரணம், கிரிகோரியன் கேலண்டர்ல முதல்ல அவங்க 6 மாசம் வச்சிருந்தாங்களாம். அப்புறம் 6 மாசம் வச்சு கணக்கு போட்டா சரியா வரல. உடனே 7வது மாசம் சப்தமி செப்டம்பர், 8வது மாசம் அஷ்டமி அக்டோபர், 9வது மாசம் நவமி நவம்பர், 10வது மாசம் தசமி டிசம்பர் அப்படின்னு சேர்த்தாங்க. அப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தாங்க, கணக்கு சரியா வரல. அதனால ஜூன் ஜூலைக்கு அடுத்தது அந்த ஜூலை ஆகஸ்ட், ஜூனுக்கு அடுத்தது ஜூலை ஆகஸ்ட் 2 நுழைச்சாங்க. ஜூலியஸ் சீசர் பேர்ல ஒண்ணு, அகஸ்டர் சீசர் பேர்ல ஒண்ணு, ஜூலை ஆகஸ்ட் அப்படி 12 ஆக்குனாங்க. அதுலயும் கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு சரியா வரல. அப்ப பிப்ரவரி மாசம் 28 இல்ல 29 அப்படின்னாங்க. அடுத்தது 2000 வந்த போது அப்படியும் கணக்கு சரியா வரல, பிப்ரவரி 30 வரும் அப்படின்னு சொல்லி, சரி 30 போட்டா அடிச்சு வச்ச கலண்டர் டைரி எல்லாம் வீணா போகும், கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமிங் பண்ணதெல்லாம் மாத்தணும், எதுக்கு இந்த வம்பு வேண்டாம், பிப்ரவரி 28 29 வச்சுக்கிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி என்னாச்சு, ஒரு அக்டோபர் 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன், கணக்கு வழக்கு சரியா வரல. அதனால ஒரு பாதிரியார் அறிவிச்சாரு, இன்னைக்கு அக்டோபர் 15 இல்ல, அடிச்சா குடிச்சான், இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. ஏன் இன்னைக்கு இன்ன கிழமை அப்படிங்கிறதுக்கு வெளிநாடுகள்ல என்ன காரணம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச எந்த காரணமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏன் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட காரணம் இருக்கு. இன்னைக்கு காலையில சூரிய உதயத்துல செவ்வாய் ஹோரை, அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஹோரா அப்படிங்கிறது வந்து ஹவர் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்ததுன்னு நம்புறவங்க இருக்காங்க. திதி அப்படிங்கிற
சம்ஸ்கிருத வார்த்தையில இருந்து டேட் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை வந்தது நம்புறவங்க இருக்காங்க. அப்போ ஒரு நாள் காலையில சூரிய உதயத்துல எந்த ஹோரையோ அது அந்த நாளுடைய கிழமை. ஞாயிறு, அதாவது சூரிய ஹோரை இருந்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ரவிவார். இந்த பேரு கூட பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தமிழுக்கும் ஒண்ணுதான். நிறைய கோமாளிகள் தமிழர்கள் வந்து ஆரியம், திராவிடம், வடக்கு வேற, தெற்கு வேற அப்படி எல்லாம் பேசுவாங்க. இந்த கோமாளிகளுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அறவேக்காடுகள் மொத்தத்தையும் அறிவாளின்னு சொல்லிட்டு தெரியறதுனால வரக்கூடிய குழப்பம். ரவி வாசரக அல்லது பானு வாசரக அப்படிங்கிறது சமஸ்கிருதம், ஞாயிறு அப்படிங்கிறது தமிழே. இதே மாதிரி சந்திர ஹோரை இருந்தா திங்கள், செவ்வாய் ஹோரை இருந்தா செவ்வாய், புதன் ஹோரை இருந்தா புதன், வியாழன் பிருகஸ்பதி ஹோரை இருந்தா வியாழன், வெள்ளி சுக்கிரன் ஹோரை இருந்தா வெள்ளி, சனி ஹோரை இருந்தா சனி. இந்த இடத்துல நிறைய தப்பு அபிப்பிராயம் நம்மகிட்ட இருக்கு. நம்முடைய கிரகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, நட்சத்திரம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வேற, சயின்ஸ் அதை பயன்படுத்துற அர்த்தம் வேற. அதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு குழப்பக்கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இது 7 கிரகங்கள். அப்புறம் இன்னும் 2 நிழல் கிரகங்கள் இருக்கு. சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அது ராகு, கேது, அப்படி 9 கிரகங்கள். புளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் உண்டா இல்லையா, கொஞ்சம் வச்சுக்கிடுவோம், இல்ல வேண்டாம் தூர தள்ளிடுவோம், இந்த குழப்பெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. நமக்கு தொடக்கத்துல இருந்தே இதுல கன்சிஸ்டன்சி இருக்கு. 7 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள். இந்த 7 கிரகங்களை வச்சு 7 நாளைக்கு பேரு. இந்த 7 நாள் சர்க்கிள்ல வருது. இதுல சந்திரன் பூமியை ஒரு தடவை சுற்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு ஒரு சந்திர மாசம். பூமி தன்னை தானே சுற்ற எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு ஒரு நாள். அதுல ஒரு இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள். சில பேரு என்ன பண்றாங்க அப்படின்னா, பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார், இப்படி ஒவ்வொன்றா படைச்சு தாவரங்களை படைத்தார், அதுக்கப்புறம் சூரியனை படைத்தார், பகலுக்கு என்று ஒரு சுடரையும் இரவுக்கு என்று ஒரு சுடரையும் படைத்தார். அப்போ பகலுக்குன்னு ஒரு சுடரும் இரவுக்குன்னு ஒரு சுடரும் வர்றதுக்கு முன்னாடியே தாவரங்கள் வந்தாச்சு. அப்ப அந்த தாவரங்கள் எப்படி ஒளிச்சேர்க்கை நடத்துனது? சரி, இரவும் பகலும் ஆகி 1ஆம் நாள் ஆனது, அது நல்லது என கண்டார், அது அப்படியே ஆகட்டும் என்றார். எப்படி இரவும் பகலும் வந்தது சூரியன் இல்லாம? இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நமக்கு இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். சூரியன் தன்னுடைய பூமி தன்னுடைய சுழற்சியினால அது ஏற்படுது. அப்படி சுழல்றதுல நாம ஒரு பூமி சென்ட்ரிக் தியரி வச்சிருக்கிறோம். ஒரிஜினலா அப்படி இல்லைன்னா கூட இந்த தியரி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிறதா வச்சிருக்கிறோம். நமக்கு தெரியும் சூரியன் பூமி சுத்துதுன்னு, கோள்கள் சுத்துதுன்னு தெரியும். ஆனாலும் நாம நம்முடைய தியரிய பூமி சென்ட்ரிக்கா தான் வச்சிருக்கிறோம். அப்போ சூரியன் 30 டிகிரி கிராஸ் பண்றதுக்கு, இன்னொரு விதத்துல சொன்னா ஒரு ராசியை கிராஸ் பண்றதுக்கு, அதாவது மேஷ ராசி, ரிஷப ராசி, இப்படி 12 ராசி 12 பிரிவா பிரிச்சுக்கிறோம். அந்த 12 பிரிவையும் கடக்கும்போது சூரியனுக்கு 12 பேர் வச்சிருக்கிறோம். துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்றோம். 33 கோடி தேவர்கள்ல 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள், ஆக மொத்தம் 33 கோடி. அதை வச்சு சூரிய மாசம் கணக்கு போடப்படுது. இனி இந்த சூரிய சந்திர மாசங்களை நம்ம அப்பப்ப டேலி பண்ணிக்குவோம். அதுக்கு சந்திர மாசத்துல ஒரு அதிக மாசத்தை சேர்த்துக்குவோம். அப்போ ஒரு மாசம்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும், ஒரு வருஷம்னா என்ன, பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு
எடுக்கக்கூடிய கால அவகாசம் 1 வருஷம். அடுத்து இப்படியே 60 வருஷங்கள், அதாவது சனியும் வியாழனும் ஒரே இடத்துல சந்திக்கிறதுக்கு ஒரு 60 வருஷம் எடுத்துக்கும். அதனால அப்படியே யுகங்கள், இப்படி நமக்கிட்ட ஒரு பெரிய கணக்கு இருக்கு. ஒரு பிரம்மா அப்படிங்கிற அளவு, பிரம்மாவுடைய ஆயுசு வரைக்கும் போறோம். மன்வந்திரம், கல்பம், சதுர்யுகம், இப்படி நம்ம கிட்ட ஒரு பெரிய கால்குலேஷன் மெத்தட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை, எதுக்கு இவ்வளவு சொன்னேன் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் அடிப்படை ஜோதிஷம். இன்னைக்கு இப்படி இந்த ஜோதிட குறிப்புகள் ராமாயணம், மகாபாரதம் மாதிரி வேதங்கள் மாதிரி நூல்கள் இருக்கிறத வச்சு இன்னைக்கு ராமாயணத்துடைய காலம் எது, மகாபாரதத்தினுடைய காலம் எது அப்படின்னு எல்லாம் கால்குலேட் பண்ண முயற்சி பண்றாங்க. அறிவியலுடைய ஆச்சரியத்துக்கு இவங்க எப்படி சொன்னாங்களோ அத மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்ன நடந்திருக்கு அப்படின்னு அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிக்குது. அப்ப நம்முடைய ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமானது அப்படிங்கிறது இன்னைக்கு தெளிவாயிட்டு இருக்கு. கட்டுக்கதைகள் இல்ல அப்படின்னு. அதுக்கும் உதவுறது என்னன்னா வானியல் அறிவு. அதனால பொதுவா ஜோதிஷம் அப்படின்னா வானியல் தான். நிர்மலானந்தி சொன்னது மாதிரி ஜாதக பொருத்தம், கல்யாண பொருத்தம் அப்படிங்கிறத பத்தி பொதுவா நாம நம்முடைய இலக்கியங்கள்ல பார்க்கல. அது எப்ப டெவலப் ஆச்சு, யாரு டெவலப் பண்ணாங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். ஆனா நவாம்சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மெயின் ராசி சக்கரத்தை பல கிளைகளாக பிரிப்பாங்க. அப்படி ஒரு 300 3000 என்னவோ பராசரர் பிரிக்கிறாரு. அதெல்லாம் அந்த ஜெகநாத் ஹோரா சாப்ட்வேர் பண்ணும். அதுல 9வது பிரிவு நவாம்சம். பொதுவா நம்ம ஜாதக புத்தகத்துல முக்கிய ராசி சக்கரம், நவாம்சம் ரெண்டும் எழுதியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கனால இந்த 2 மட்டும் ஜோசியர்கள் எழுதுவாங்க. இதுல D10 அது நம்முடைய தொழிலை பத்தி சொல்றது. நம்முடைய கல்வியை பத்தி கூடுதலா தெரியணும்னா அதுக்கு வேற டிவிஷன் சார்ட். அது 9வது டிவிஷன் சார்ட் கல்யாணம், 10வது டிவிஷன் சார்ட் தொழில். இப்படி நம்முடைய என்ன விஷயத்த நாம தெரிஞ்சுக்க வருவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிவிஷன் சார்ட் நாம பார்க்கணும். இப்போ 9வது டிவிஷன் சார்ட் இருக்கு. அது இன்னைக்கு உள்ளது, புதுசா கண்டுபிடிச்சது இல்ல, பழசுதான். அதனால இந்த கலை முன்னாடி இருந்திருக்கணும். ஆனா இதுக்கு பின்னாடி பைத்தியமா போற ஒரு போக்கு வந்தது அண்மையில இருக்கணும். பொதுவா நம்ம நாட்டுல 8 விதமான விவாகங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல அவங்க பொதுவாக ஜாதகத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததாக நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனா கோத்திரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு கோத்திரத்தை பத்தி சொன்னா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருக்கேன் ஏற்கனவே கோத்திரத்தை பத்தி. ஞாபகம் இல்ல. இல்ல சுவாமிஜி, சொல்லல நீங்க. சரி, அதாவது கோத்திரம் அப்படிங்கிறது அது ஒரு டாபிக். ரொம்ப அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் சொல்லலாம். ராமர் சீதை கல்யாணம் நடக்குதுன்னா ராமர் எந்த கோத்திரத்துல வந்தார், பரம்பரையில வந்தார்னு லிஸ்ட் படிப்பாங்க. அடுத்து சீதை எந்த கோத்திரம் வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் படிப்பாங்க. இந்த மாதிரி போக்கு நம்ம பாக்குறோம். அதுல எதனால அப்படின்னா விவேகானந்த சாமி சொல்றார், 100 தலைமுறை இடைவெளி இருந்தாலும் ஒரே கோத்திரத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அவர் மனுஸ்மிருதியில இருந்து அதை சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள்ல அதை பத்தி விவரங்கள் இருக்கு. அதாவது நம்ம நாட்டுல ரிஷிகள், அவர்களுடைய வம்சாவளிகள்,
அதை நம்ம கோத்திரம்னு சொல்றோம். பொதுவா ஒவ்வொருத்தரும் இந்த போன வகுப்புல என்ன சொன்ன உபநயனம் பண்ணுவாங்கன்னு, அப்படி உபநயனம் பண்ணும்போது அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுப்பாங்க. வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரையார்ஷேய, பிரவரான்விதக, கௌண்டின்ய கோத்திரக, ஆபஸ்தம்ப சூத்திரக, யஜுஷாக்கா அத்தியாயி, ஸ்ரீ சோன்சோ நாம அகமஸ்மி போ. இப்படி அவங்க தன்னை அறிமுகப்படுத்தணும். அபிவாதனம் அப்படின்னு அதுக்கு பேரு. அபிவாதையே அப்படின்னு ஆரம்பிச்சு தன்னை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த அறிமுகப்படுத்துறதுல அவங்க எந்த ரிஷி பரம்பரையில வந்தாங்க, ஒரு ரிஷியோ, 3 ரிஷியோ, 5 ரிஷியோ, 7 ரிஷியோ, 9 ரிஷியோ, 11 ரிஷியோ, 13 ரிஷியோ, அது அவங்க பரம்பரைப்படி சொல்லணும். அடுத்து எந்த கோத்திரத்துல வந்தாங்க, வாசிஷ்ட, மைத்ராவருண, கௌண்டின்ய, திரைய, ஆர்ஷேய, பிரவரான்விதக, ரிஷி சொல்லியாச்சு. கௌண்டின்ய கோத்திரக, கோத்திரம் சொல்லியாச்சு. ஆபஸ்தம்ப சூத்திரக, இதுல எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் அவங்க கடைபிடிக்கிறாங்க, ஆபஸ்தம்ப சூத்திரத்தை கடைபிடிக்கிறாங்க. அது யஜுஷாக்கா அத்தியாயி, வியாசர் அவங்களுக்கு எந்த வேதத்தை கடைபிடிக்கிறதுக்கு பொறுப்பு படைச்சிருக்காரு, யஜுர்வேதம். அப்புறம் அவர்கள் பிராமணர்களா, கத்திரியர்களா, வைசியர்களா, சூத்திரர்களா அப்படிங்கறத பொறுத்து, பிராமணர்களா இருந்தா ஷர்மா, சோ அண்ட் சோ ஷர்மா, கத்திரியர்களா இருந்தா சோ அண்ட் சோ வர்மா, வைசியர்களா இருந்தா சோ அண்ட் சோ குப்தா, சூத்திரர்களா இருந்தா சோ அண்ட் சோ தாச, அகமஸ்மி போ, அதாளுதான் நான் அப்படின்னு அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு துரதிருஷ்டம், வட இந்தியாவில இது இல்ல, யாருக்கும் அவங்க கோத்திரங்கள் தெரியாது, விதிவிலக்காக இருக்கிற சில பேரை தவிர. இந்த கோத்திரங்கள் பொதுவா அப்பா வழியில வரும். உடனே சில பேர் கிளம்புவாங்க, இது பேட்ரியார்கி, என்ன மேல் சாவனிசம் அப்படின்னு. முட்டாள்கள் அப்படியெல்லாம் கிளம்பி வருவாங்க. அது நம்ம ஒண்ணும் சொல்றது இல்ல, சொல்றதுக்கு இல்ல. அதாவது ஆண் ஜீன் வந்து XY, பெண் ஜீன் வந்து XX. இதுல அப்பாட்ட இருந்து மகனுக்கு வரக்கூடியது Y ஜீன், அப்பாவுக்கு தாத்தாட்ட இருந்து வந்தது Y ஜீன், தாத்தாவுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது Y ஜீன், பூட்டாவுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து வந்தது Y ஜீன். இப்படி Y ஜீன் ஆண்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி கோத்திரமும் ஆண் தலைமுறையில கை மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒரு அசம்ஷன் பண்ணலாம், சில ஒய் ஜீன்கள் இருந்திருக்கு, அதன் அடிப்படையில சில கோத்திரங்கள், நிறைய கோத்திரங்கள் உண்டு, அத்தனை கோத்திரங்கள் பழைய காலத்துல ஏற்படுத்தி இருக்காங்க. அந்தந்த ஒய் ஜீன் அந்தந்த கோத்திரத்துலதான் கடத்தப்படுது. வசிஷ்டர், பராசரர், பரத்வாஜர், இப்படி கோத்திரங்கள் சொல்றாங்க. அப்ப அந்தந்த ஒய்ஜின் அடிப்படையில சொல்லி இருக்க கூடும். இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டத்துல நான் பார்த்தேன், இல்லத்து பிள்ளமார் அல்லது பூக்கட்டி பண்டாரம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அங்க பரம்பரையில ஈழவர்கள் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க பரம்பரையில பெண்கள் அடிப்படையில கோத்திரம் கடைபிடிக்கிறாங்க. அவங்க அதுக்கு பள்ளி அப்படிங்கிற வார்த்தை வச்சிருக்காங்க. கொங்கு நாடு மாதிரி தமிழக பிரதேசங்கள்ல அவங்க வந்து கோத்திரம்னு அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குலசாமி. ஆண்கள் மகன் 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 குலசாமி கை மாறிட்டே வரும். குலசாமியை வச்சு அவங்க ஒரே குலசாமி உள்ள 2 பேரை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரே பள்ளி உள்ள பள்ளி பெண்கள் அடிப்படையில அவங்களும் ஒரே பள்ளி உள்ள 2 பெண்கள் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அம்மாவுடைய பள்ளியும் மருமகளுக்கு பள்ளியும் சேர்ந்து போச்சுன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே கோத்திரத்தில் உள்ளவங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முறை. அது சகோதர உறவு அப்படிங்கிறது கணக்கு. அதனால கலப்பு இனம்தான்
வெற்றிகரமான இனமாக இருக்க முடியும் அப்படிங்கிற சயின்ஸ் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்ததுனால கலப்பு கோத்திரம் தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. இது முன்காலத்துல கடைபிடிச்சிருக்காங்கிற நம்ம பாக்குறோம். ஆனா நட்சத்திர பொருத்தம், ஜாதக பொருத்தம், 10 பொருத்தம் அதெல்லாம் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு எவிடன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இல்ல. மட்டும் இல்ல, வட இந்தியாவில பாக்குற திருமண பொருத்த முறை வேற, தென்னிந்தியாவில பாக்குற திருமண பொருத்த முறையும் வேற. அந்த 10 பொருத்தம் இங்க இருக்கு, வட இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு இல்ல. வட இந்தியாவில வேற விதத்துல அதை பண்றாங்க. இப்படி பல முறைகளும் இருக்கு. அப்புறம் இதனுடைய சக்சஸ் ரேட், அதுலதான் நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. திருமண பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், சரியில்லை அப்படிம்பாங்க. அல்லது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி சரியில்லாத பிறகு அடுத்த ஒரு ஜோசியன்ட்ட போனா இந்த பிரச்சனை இருந்திருக்கு, இதை பார்த்துக்கிட்டு எப்படி கட்டி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. பொதுவா என்ன சொல்றது, எல்லா பொருத்தம் உள்ள ஒரு 2 பேரை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா யாருக்கும் கல்யாணமே ஆகாது. அப்ப ஜோசியர் என்ன பண்ணுவாரு, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் 2 பேரை சேர்த்து விட்டுருவார். அதாவது விட்டு கொடுக்கிற மனசு, ஏத்துக்கிற மனசு, இந்த ரெண்டும் திருமணம் பண்ண போறவங்களுக்கு தேவை. பழைய காலத்துல அது இருந்தது, இன்னைக்குள்ள நவீன தலைமுறை கிட்ட அது இல்லை. அவங்களுடைய ஒரு கையையே அவங்களுடைய இன்னொரு கை ஒத்துக்காது, அவங்களுடைய ஒரு காலையே இன்னொரு கால் ஒத்துக்காது. அந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாதவர்களாக அல்லது சுயநலவாதிகளாக இன்னைக்குள்ள தலைமுறையை நாம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைமுறைக்கு இந்த மாதிரி ஜாதகம் எல்லாம் ரொம்ப உபயோகப்படுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி இல்லாம எனக்கு யாரு கணவனா வந்தாரோ அவளை ஏத்துக்குவேன், எனக்கு யாரு மனைவியா வந்தாங்களோ அவங்கள ஏத்துக்குவேன் அப்படிங்கிற மனப்பான்மை, அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ நான் தயாரா இருக்கிறேங்கிறவனுக்கு ஜாதகம் தேவையில்லை. ஆனா ஜாதகத்துல இது ஒரு வளரக்கூடிய சயின்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். முழுக்க வளர்ந்த சயின்ஸ் சொல்ல மாட்டேன். எப்படி நவீன அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்குதோ அது மாதிரி ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, அந்த மாதிரி கண்ணோட்டத்துல ஜாதகத்தை பயன்படுத்துறது, ஜோதிஷத்தை பயன்படுத்துற கலையும் வளர்ந்துகிட்டே இருக்கு. பாரம்பரிய ஜோதிடம், டிஎன்ஏ ஜோதிடம், மரபணு ஜோதிடம், கேஎல்பி ஜோதிடம், இப்படி ஆளாளுக்கு புதுசு புதுசா வந்துட்டு இருக்காங்க. எப்படியானாலும் அது ஒரு ரிஃபைன் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அவங்க தங்களுடைய தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் அது பாராட்டக்கூடிய விஷயம். பொதுவா பல பேருக்கு ஜாதகத்தை பார்த்து நிறைய விஷயங்கள் கணிக்க முடியும். நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்களை பெரியவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, அதை கணிக்க முடியும். நாம மந்தமா இருப்போமா, வேகமா இருப்போமா, புத்திசாலியா இருப்போமா, முட்டாளா இருப்போமா, சுறுசுறுப்பா இருப்போமா இல்லையா, மன சஞ்சலம் உள்ளவங்களா இருப்போமா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கணிக்க முயற்சி பண்றாங்க. இதுல ஜோதிடருக்கு இருக்கக்கூடிய தெய்வீக அருளும் வேலை செய்யும், அவருடைய நேரமும் வேலை செய்யும். இப்ப அதனால அந்த மாதிரி ஒரு சயின்ஸ பயன்படுத்துறது தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் பொதுவா சொல்றது, கல்யாணம் பண்ண விரும்புறவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி பாத்துக்குங்க. ஜாதகம் பாக்குறது பாத்துருவாங்க, அதுக்கு கூடவே ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கி பாத்துக்குங்க அப்படிம்பேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவேன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தையும் வாங்கி படிச்சுக்குங்க அப்படிம்பேன். ஆண்கள் பெண்களையும், பெண்கள் ஆண்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு புஸ்தகம், அனுபவத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இதெல்லாம் திருமண வாழ்க்கை இனிமையாக கொண்டு போறதுக்கு பயன்படுங்கிறதுனால நான் இந்த மாதிரி கூடுதலா 2 விஷயங்களை இப்ப சேர்த்துக்கிறது. நான் ஜாதகமும் பார்க்க சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு சில விஷயங்கள் நல்லாவே போகாது,
கஷ்டத்துல இருப்பாங்க. அப்ப பூஜை சுவாமிகிட்ட வருவாங்க. சாமிஜி அவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு சில விஷயங்களை சாமிஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தது மாதிரி அவங்களுக்கு ஆறுதலா பதில் சொல்லுவாங்க. தேவைப்பட்டா அவங்களுக்கு ஏதாவது பூஜை பரிகாரங்கள் பண்ண சொல்லுவாங்க. அல்லது ஒரு 5 மாசம் பொறுத்துக்கப்பா, 1 வருஷம் பொறுத்துக்கப்பா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதனால ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறதுல யாரு கணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், அவங்களுக்கு ஜாதகத்துல எவ்வளவு அறிவு இருக்குங்கிறத பொறுத்தும் அல்ல நமக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு. அதனால ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு விதமான டூல். அதுவே எல்லாம் அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ஒரு வளரக்கூடிய சயின்ஸ் அப்படிங்கிறதுனால. நிர்மலானந்த்ஜி, சாமிஜி உங்க கேள்விக்கு திருப்தியான பதில் வந்துதா? அந்த கேள்விக்கு திருப்தியான பதில் வந்தது. இன்னைக்கு இது கேட்டப்போ ஒரு நிறைய கேள்விகள் வந்து திருப்பியும் ஆமா சொல்லுங்க. அதுல ஒண்ணு இந்த மனுஸ்மிருதியை பத்தி பேசணும். மனுஸ்மிருதி இன்னைக்கு பரவலா கிடைக்கக்கூடியது வந்து நம்ம வெள்ளைக்கார துறை ஒருத்தர் மேனிப்புலேட் பண்ண மனுஸ்மிருதின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட ஒரிஜினல் அது எவ்வளவு தூரத்துக்கு சரின்னு தெரியல. பொதுவா நம்ம நாட்டுல பாடபேதம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இடைச்செருகல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்தாலும் பரம்பரையாக நிறைய விஷயங்களை நம்ம காப்பாத்தி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுவும் இருக்கு. பொதுவா ஆதிசங்கரர் பாஷ்யம் பாத்தீங்க அப்படின்னா, அவரு கீதைக்கு விளக்கம் எழுதும் போது அல்லது பொதுவாகவே எந்த பாஷ்யம் எழுதும் போது மகாபாரதம் கோட் பண்ணுவாரு, மனுஸ்மிருதி கோட் பண்ணுவாரு, ரொம்ப அதிகமா உபனிஷத்தை கோட் பண்ணுவார். விதிவிலக்காக மட்டும்தான் புராணங்கள் கோட் பண்ணுவார். இது ஆதிசங்கருடைய ஒரு ஸ்டைல். அவர் காலத்துல புராணங்கள் இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமாங்கிறது கேள்விக்குறி. ராமாயணத்துல அவர் பொதுவா கோட் பண்ணல. அதனால அவர் காலத்துல ராமாயணமே இல்லைன்னு எல்லாம் சொன்ன ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா இருக்கும். என்னமோ அவரு கீதை மகாபாரதனுடைய அங்கம்ங்கிறதுனால மகாபாரதத்தை அதிகம் கோட் பண்ணிருக்கலாம். மனுஸ்மிருதியை கோட் பண்றார். அதனால மனுஸ்மிருதி கண்டிப்பா ஒரு நூல் இருந்திருக்கு. அவர் கோட் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இன்னைக்குள்ள மனுஸ்மிருதியில இருந்தா அது சரியான மனுஸ்மிருதி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிரதிகள் இருக்கும். அந்த பிரதிகள் எல்லாம் ஒப்பிட்டு நாம முடிவு பண்ணுவோம். மகாபாரதத்துக்கே கூட அப்படி ஒப்பிட்டு கிஷாரி மோகன் கங்குலி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார். நெட்ல ஃப்ரீயா கூட படிக்கிறதுக்கு கிடைக்குது, ஆங்கிலத்துல இருக்குது. கீதா பிரஸ் கோரக்பூர் அவங்க பொதுவா இந்த மாதிரி பல்வேறு மேனுஸ்கிரிப்ட பழைய ஓலைச்சுவடிகளை ஒத்து பார்த்து புத்தகங்கள் பதிவிப்பாங்க. நல்ல ஒரு பதிப்பகத்துக்காரங்க அந்த மாதிரி வேலைகளும் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப மனுஸ்மிருதியில முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா மனுஸ்மிருதிங்கிற பேர்ல நிறைய கட்டுக்கதைகள் உலவுது. சூத்திரன் வேதத்தை கேட்டால் அவன் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் அப்படின்னு மனுஸ்மிருதியில இருக்குன்னு இந்த ஓசி பிரியாணி வீரமணி சொல்லுவான். அதெல்லாம் ஃப்ராடு. அவனுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, அப்புறம் எப்படி அவனை மனுஸ்மிருதியை படிக்க முடியும்? வெள்ளைக்காரனுக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது, அவனும் படிச்சிருக்க முடியாது. அதனால நிறைய புரளிகள் கிளப்பி விடுறாங்க. உண்மையான மனுஸ்மிருதி அப்படின்னு நம்பப்படுறத நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறதுல எதுவும் பெரிய முரண்பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு தெரியல. ஆனாலும் அது நான் தரவா படிச்சுட்டேன்னு சொல்ல முடியாது. அங்கங்க நான் கொஞ்சம் மேஞ்சிருக்கிறேன். அதுல பெரிய குழப்பம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் மனுஸ்மிருதியை ஒட்டி திருக்குறள் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும்.
தமிழ்ஜி அது மாதிரி இன்னைக்கு இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல நம்மளோட ஒய்ஜின் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டா நம்மளோட கோத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி உண்டா? என்னை பொறுத்த வரைக்கும் வழி உண்டு. ஏன் அப்படின்னா வட இந்தியாவில இன்னமும் கோத்திரம் இன்டாக்டா இருக்கு. அதனால வட இந்தியாவில யார் யார் என்ன கோத்திரம் சொல்றாங்கன்னு பார்த்து அவங்களுடைய ஒய்ஜின் எல்லாம் நம்ம கரெக்டா மேப் பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு ஜீன் டெக்னாலஜி, டிஎன்ஏ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆயிருக்கு. அதனால அதை ஒரு மேப்பிங் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு மேட்ச் ஆகுறவங்க எந்த இதுக்கு நாம மேட்ச் ஆகுறோம்னு பார்த்து நம்முடைய ஒய்ஜின் அப்ப எந்த பரம்பரையில வந்திருக்கலாம், அப்ப நம்முடைய கோத்திரம் என்னவா இருக்கலாம்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு துறையை ஏற்படுத்தி அந்த வேலையை விரைவாக செய்யணும். வட இந்தியாவிலையும் கோத்திரம் மறைஞ்ச பிறகு பண்ணா சரி வராது. இனி அந்த ப்ராசஸ்ல சில குழப்பங்களும் வரலாம். சில பேரு கோத்திரத்தை குழப்பி இருக்கலாம். அந்த மாதிரி அப்புறம் சில பேரு திருமணம் புரியும் போது கோத்திரத்தை பார்க்காம திருமணம் பண்ணாங்கன்னு அதுலயும் சில குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும். அவங்க ஒரு கோத்திரம் சொல்லுவாங்க, உண்மையான அவங்க கோத்திரம் வேறையா இருக்கும். அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அது ஒரு ப்ராசஸ். அதை நாம தொடங்கணும்னா அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு அவகாசம், இப்ப தொடங்கினா ஒரு அவகாசம் இருக்கும். சரி பண்ணிடலாம். சரி பண்ணி அதை மேப்பிங் பண்ணிடலாம், எந்த கோத்திரத்துக்கு என்ன ஒய்ஜின் அப்படின்னு. பொதுவா சயின்ஸ் நான் நினைக்கிறேன் 6 விதமான மனித இனம் இருந்ததாக முன்காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை ஒத்துக்கிடுவாங்கன்னு தெரியல. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது 6 குரூப் மனித இனங்கள் இருந்தது. மங்கோலியர்கள், வெள்ளக்காரர்கள், ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள், ஹோமோசேப்பியன், ஹோமோ எரக்டஸ்னு ஒரு குரூப். அந்த மாதிரி ஒரு 6 அவங்க சொன்னது சொல்லி எனக்கு படிச்ச ஞாபகம். ஆனா இன்னைக்கு சயின்ஸுக்கு எப்பவுமே வேலை, நான் முன்னாடி சொன்னது அழிச்சா முடிச்சான்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு அதை ஒத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியானாலும் நம்ம நாட்டுல மனித இனத்தை நாம பல குழுக்களாக பிரிச்சிருக்கிறோம். ரிஷிகளுடைய பரம்பரை அடிப்படையில குறைஞ்சபட்சம் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பொதுவா இந்த இடத்துல இன்னும் ஒரு தகவல், நான் எல்லாமே அப்படி அரையும் குறையுமா தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறேன் நேரம் கருதி. இருந்தாலும் இந்த